இந்த டிசைனை எங்கள் அக்கா பண்ணான்னு சொன்னோடனே கோடீஸ்வரிக்கு கோவம் வந்தது. உனக்கு தெரியுமா உங்கள் அக்கா பண்ணான்னு சொல்லிட்டு, அது கௌதம் தான் பண்ணான், பொய் சொல்கிறதே உங்கள் குடும்பத்துக்கு வேலையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலப்படுத்துகிறாங்க. இதை வந்து தாத்தாவால் தாங்கிக்க முடியல. யார் இந்த டிசைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே தனித்தனி பேப்பர் கொடுத்து நீங்கள் அந்த டிசைனை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கௌதம் பார்த்தீங்கன்னா, அம்மா என்னென்னம்மா இப்படி மாட்டி விட்டுட்டு கம்முன்னு சிவனேனமா நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மூஞ்ச பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு டிசைன் எல்லாமே பண்ணுறாங்க. மகா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிச்சு தாத்தா கையில் கொடுத்துட்றாங்க. 2வது கௌதம் டிசைன் பண்ணிவிட்டு கையில் கொடுக்குறாரு. பார்த்தினா 2 டிசைனுக்குமே வந்து வேறு வேறு டிசைனாக இருக்குது. கௌதம் தான் இதில் ஃப்ராட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. தாத்தா வந்து மகா தான் பண்ணா இந்த டிசைன்ன்றதை எனக்கு ஏற்கனவே தெரியும். கௌதம்னு சித்ராரவி சொல்கிறதுனால தான் அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் பண்ண சொன்னேன். 2 பேருமே மகா சாதிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவள் பண்ண டிசைன் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மகாவை ரொம்பவும் பெருமையாக பேசுகிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்மா, இந்த கிளைண்ட் வந்து நமக்கு கிடைச்சதுக்கு நிறைய பல கோடி ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இந்த ப்ராஜெக்டால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. மகாவை பாராட்டாரு. பிடிச்சிட்டு எல்லாருமே திட்டாங்க. இன்னொருத்தவங்களோட உழைப்பு எடுக்கிறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? மகா பண்ண டிசைனை நீ பண்ணன்னு சொல்லிட்டு எதுக்குடா போய் சொன்னேன்? இதெல்லாம் ரொம்ப கேவலமானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சித்ராதேவி, நீ ஒரு மாதிரி தான், அவன் பண்ண டிசைனை அவள் பண்ணான்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் நீ. இதுலேருந்து புரியுது நல்லாவே நீங்கள் எல்லாமே தப்பு வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. சரி, அழுதுகிட்டே ரூமுக்குள்ளே போயிடுறாரு கௌதம்.